அண்மை செய்தி சுகாதார ஆய்வாளர் நியமனம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சுகாதார ஆய்வாளர் நியமனம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசு கோரிக்கையை ஏற்று 47 பணியிடங்கள் தவிர மற்ற இடங்களை நிரப்ப சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாகவும் அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் 1400 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப தேர்வானது நடத்தப்பட்டது. காந்தி கிராமம் கல்வி நிறுவனத்திலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்வி நிறுவனத்திலும் சுகாதார ஆய்வாளர் முதுகலை டிப்ளமோ படித்திருந்த சுமார் 47 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இதை எதிர்த்து விண்ணப்பதாரர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தகுதி பெற்ற இவர்களின் பெயரை தற்காலிக தேர்வு பட்டியலில் சேர்த்து பிற தகுதிகளை பூர்த்தி செய்தால் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டது. தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக சுகாதாரத்துறை சார்பிலும் மருத்துவ பணிகள் தேர்வு வாரியம் சார்பிலும் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் கல்வி தகுதி சர்ச்சை வழக்கில் தொடர்புடைய 47 மனுதாரர்களுக்கும் 47 பணியிடங்களை காலியாக வைத்திருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் மீதமுள்ள பணியிடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக தரப்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டது. தமிழக அரசின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வு சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்களில் 47 பணியிடங்களை காலியாக வைத்துவிட்டு மீதமுள்ள பணியிடங்களை 69% இடஒதுக்கீடுக்கு முறையை பின்பற்றி நிரப்ப அனுமதி அளித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். காலியாக வைத்திருக்கப்படும் 47 பணியிடங்களையும் இந்த மேல்முறையீட்டு வழக்கின் முடிவின் அடிப்படையில் மட்டுமே நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அரசின் இந்த மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.